1990ஸ்ல ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ் இருந்துச்சு. இந்த ஹார்ஸ் வந்துட்டு மத்த ஹார்ஸ் மாரி இல்ல. இது பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹார்ஸ். இதால கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஷேப்ப ரெகக்னைஸ் பண்ண முடியும், ஈவன் மேத் ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இத வந்துட்டு வில்ஹெம் வான் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் வளர்த்திருக்காரு. சோ அவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹார்ஸ வந்துட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்காரு. அதுகிட்ட நீங்க போயிட்டு 5+6 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 11 வாட்டி அதோட கால வந்து டேப் பண்ணும். சில பேருக்கு இத பார்த்து பயங்கர ஆச்சரியம். ஹியூமன்ஸ் எப்படி எவால்வ் ஆனோமோ அதே மாதிரி இந்த ஹார்ஸஸும் எவால்வ் ஆகுது போல அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. பட் சில பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அது எப்படி ஒரு ஹார்ஸால மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட். ஸோ ஜெர்மனியோட போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீமை செட் பண்றாங்க. அந்த டீம்ல இருந்து வந்துட்டு இந்த குதிரையை உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. ஹான்ஸ் கிட்ட வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்குது. பட் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா எப்ப கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்குதோ அப்ப மட்டும் தான் ஹான்ஸ் கரெக்டா சொல்லியிருக்குது. ஒருவேளை கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியல அப்படின்னா ஹான்ஸ் தப்பா சொல்லியிருக்குது. அண்ட் ஆல்சோ கொஸ்டின் கேட்கறவங்க கொஞ்சம் தூரக்கா நின்று ஹான்ஸ் பார்வைக்கு தெரியாத மாதிரி நின்னுட்டு கேட்டாங்க அப்படின்னா ஹான்ஸ் தப்பா சொல்லியிருக்குது. அது எதனாலையும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹான்ஸ் வந்துட்டு மற்ற குதிரைகளை விட இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹார்ஸ் தான். பட் அதோட இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல கிடையாது, மக்களோட எமோஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுல. இப்போ ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2+3 அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க, ஹான்ஸ் கீழ இருந்து 1 2 3 4 அப்படின்னு டேப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது 5 கிட்ட வரும்போது நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கும்ல, அந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் இது கரெக்டா சொல்லிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷனை நம்ம கிட்ட நோட்டீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது டேப் பண்றதை நிறுத்திடுமாமா. அது கரெக்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்குது. பட் அது மேக்ஸ் தெரிஞ்சதுனால இல்ல, பாடி லாங்குவேஜ் புரிஞ்சதுனால. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? ஒருத்தங்கிட்ட ஒரு கொஸ்டினை வந்துட்டு ஃபேராக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது பெட்டர்.